கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை உபாகமம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். அன்பானவர்களே, இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்குள்ளே இருக்கிற சகல வியாதிகளையும் கர்த்தர் எடுத்து போடுவார். நமக்கு கூட ஆண்டவர் அதை தான் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நமக்குள்ளே இருக்கிற சகல வியாதிகளையும் அவர் எடுத்து போட வல்லவராக இருக்கிறார். ஏன், எதனால் அப்படி ஒரு வார்த்தையை நம்மளை பார்த்து சொல்கிறாரு? ஏன் நாம் வியாதிப்பட்ட அவருக்கு என்ன இல்லையா? அப்படி அவர் விட்டுட்டு போயிடலாம்ல. எவனோ அவன் பாவம் பண்ணால் அவனுக்கு அதுக்குண்டான பலன் வருது. நாம் ஏன் அதுக்காக வந்து பாடுபடணும், நாம் அவர்களுக்காக பரிதவிக்கணும்? அப்படிங்கிற ஒரு நிலை அங்கே வந்திருக்கலாம் இல்லையா? ஆனால் அப்படியெல்லாம் வரல. ஏன்னா நாமெல்லாம் அவரோட பிள்ளைகள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நம்மீது அன்பு செலுத்து, அப்பாவுக்கு அப்பாவா அம்மாவுக்கு அம்மாவா நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் ஒரு மனிதன் கூட கெட்டு போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறார். நம்ம மேல் அவ்வளவு அக்கறை, அவ்வளவு கரிசனை அவருக்கு. அதனால தான் சொல்கிறார், எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அதை விலக்கி போடுவார், நீக்கி போடுவார். நாம் கடவுளுடைய வார்த்தைகளின்படி நடக்கிறப்போ, கடவுளை ஏற்றுக்கொண்டு அவர் நமக்கு காண்பித்திருக்கிற வழியில் நாம் போகிற போது, அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கிற போது நமக்குள்ள வியாதி வராமல் அவர் பாதுகாத்துக்குவார். சரி, அப்படி வியாதி வந்துட்டாலும் அந்த வியாதியை நமக்குள்ளேருந்து நீக்கி போட்டுருவார். எப்போ வியாதி வரும்னு கேட்டிங்கன்னா, அவரை அறியாத நாட்களில் அவர் எதை செய்ய வேண்டான்னு சொன்னாரோ அது நமக்கு தெரியாத நாட்களில் நமக்குள்ள வியாதி வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த வியாதியை குறித்து நம்ம ஆண்டவரோட சமூகத்தில் அழுது புலம்பி, ஆண்டவரே நான் தவறு பண்ணிட்டேன், எனக்கு இந்த விவரம் தெரியல, இதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறது எனக்கு தெரியாது, அதனால் நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி ஆண்டவரோட சமூகத்தில் நம்ம ஒப்புரவாகிற போது நமக்குள்ளே இருக்கிற எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அவர் எடுத்து போடுவார். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், அவர் லாரியில் டிரைவராக ஓடிட்டு இருந்தவர். வட மாநிலங்களெல்லாம் டிரைவராக போயிட்டு வருவார். வயசு ஒரு 45 வயசுக்கு மேலே இருக்கும். அவர் ஒரு நாள் ஆலயத்தில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தார். ஏங்க, என்ன விஷயம், யார் நீங்கன்னு கேட்டப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் டிரைவருங்க, இப்படி வடநாட்டில் நான் டிரைவராக ஓடிட்டுருப்பேன், அடிக்கடி வட மாநிலங்கள் போயிட்டு வருவேன், போக வர்ற வழியில் நான் கொஞ்சம் விபச்சார பாவத்தில் விழுந்துட்டேன், அதனால் என் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி வட்டு வட்டா எனக்கு வியாதி வந்துருச்சு, எப்படியாவது நான் எத்தனையோ வைத்தியம் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு சுகமாகலை, நான் கடவுளை பார்க்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் இனிமேல் எந்த விதமான தவறும் பண்ணாதீங்க, கொஞ்ச நாள் சின்ன வயசாக தான் இருக்கிறீங்க, அதனால் ஆண்டவரோட சமூகத்தில் நீங்கள் உங்களை ஒப்புரவாக்கி கடவுள் இடத்துல இனிமேல் நான் அந்த தவறை செய்ய மாட்டேன்னு சொல்லி நீங்கள் ப்ராமிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் போங்க, கண்டிப்பாக இதற்கான ஒரு நல்ல வைத்தியத்தை, நல்ல விதமான சுகமாகக்கூடிய ஒரு நல்ல மருத்துவத்தை கடவுள் உங்களுக்கு காண்பிப்பார், நீங்கள் போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டோம். அப்போ அவர் சொன்னார், டாக்டரை பார்க்கணுங்களா? ஆமாம், பார்த்து தான் தீரணும், இது சுகமாகக்கூடிய சுகப்படுத்தக்கூடிய மருந்துகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல டாக்டரை நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு காட்டுவார், நீங்கள் போங்கன்னு சொல்லி அவர் அனுப்பிச்சாச்சு. கொஞ்ச நாள் கழித்து மீண்டும் அவர் நன்றி சொல்ல வந்தார், அவருக்கு சுகமாயிடுச்சு. அன்பானவர்களே, எப்பொழுதெல்லாம் நாம் அறியாத நாட்களில் செய்த தவறுகளினால் நம்ம ஒரு வியாதியை நம்ம வாங்கிட்டோன்னு வச்சுங்களேன், அப்போ நம்ம ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகி இனிமேல் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லி நம்ம கடவுளுடைய சமூகத்தில் வாக்குத்தத்தம் பண்ணுகிற போது அந்த வியாதியை கூட கர்த்தர் நம்ம இடத்துல எடுத்து போடுவார். சகல நோய்களையும் நம்ம இடத்துல நீக்கி போடுவார். அன்பானவர்களே, நிச்சயமாகவே நமக்குள்ளே இப்போ சாதாரணமான சின்ன சின்ன விஷயங்கள், சளி பிடிக்குது, காய்ச்சல் வருது, அதெல்லாம் ஒரு கடுமையான வியாதியெல்லாம் கிடையாது.
வியாதிப்படுதல் என்பது எந்திரிச்சு நடக்க முடியாமல் அடுத்தவங்க நம்மளை பார்த்து அருவருப்பு படக்கூடிய அளவுக்கு வர்றது தான் வியாதி. இப்படிப்பட்ட வியாதிகள் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா கர்த்தர் நீக்கி போடுவார். எப்போ தெரியுமா? நம்ம கர்த்தரோட பிள்ளைகளாக இருக்கிற போது. அது மட்டும் இல்லை, நம்ம வியாதியில் அவதிப்படணும், நம்ம வியாதியில் ரொம்ப வேதனைப்படணும்னு யாராவது நினைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், எப்படியாவது நமக்கு அந்த வியாதியை கொண்டு வந்துடணும், இவனுக்கு அந்த வியாதியை நம்ம உருவாக்கிடணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு அந்த வியாதி வந்து. நம்ம கடவுளோட பிள்ளைகளாக இருக்கிறப்போ மற்றவர்கள் நம் மீது பொறாமை கொண்டு ஏதாயிலும் ஒரு வழியில் நம்மை அழிப்பதற்கு முயற்சி செய்வாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, உனக்குள் இருக்கிற சகல வியாதி நான் எடுத்து போடுவேன். ஒருவேளை அப்படி யாராவது உனக்கு விரோதமாக எழுப்பி உனக்குள்ள வியாதியை கொண்டு வரணும்னு நினச்சாங்கன்னா அவர்கள் மீது அந்த வியாதியை நான் கட்டளையிடுவேன்னு சொல்கிறேன். அன்பானவர்களே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் எந்த காலத்திலையும் எதுக்கும் பயப்படாமல் உண்மையும் உத்தமமாக நம்ம இருக்கிறப்போ நமக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய வியாதியை கூட அவர் எடுத்து போடுவார். நமக்கு நல்ல சுகம் கொடுப்பார், நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பார், நமக்கு நல்ல பலனை கொடுப்பார். ஆண்டவரோட சமூகத்துக்கு வாங்க, நிச்சயமாகவே அற்புதத்தை அனுபவிக்கிறவர்களாக நீங்கள் இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. இஸ்ரவேல் மக்களுக்கு நீர் சொன்னது போல எங்களுக்குள் இருக்கிற சகல வியாதிகளையும் நீர் எடுத்து போடுகிறீர், அதற்காக உமக்கு நன்றி. எங்களுக்குள்ள இருக்கிற சகல நோய்களையும் நீர் விலக்கி போடுகிறீர், அதற்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக, உம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளாக, நீர் காட்டின வழியிலே நடக்கிற பிள்ளைகளாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொண்டு உண்மையும் உத்தமமாய் நடந்து ஆண்டவர் எந்த விதமான வியாதியிலும் நாங்கள் சிக்கிக்கொள்ளாமல் சுகத்தோடும் பலத்தோடும் வாழ்வதற்கு நீர் ஆண்டவரை கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உமது கிருபையும் அன்பும் எங்களை வழிநடத்தட்டும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.